Pasangla, good evening. How is everybody? Hi Chandran. Hi everyone. என்னோட audio video எல்லாமே clear இருக்கா? Yes, so let's start off with today's class. இன்னைக்கு நம்ம வந்து foundation CBSE ல biology-க்கு breathing and exchange of gases உடைய ரெண்டாவது part பார்க்க போறோம். Okay? So ரெண்டாவது பார்ட் அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வாட் டிட் வி டூ நான் வந்து எக்ஸாக்டா என்ன இந்த சிஸ்டம் ஓகே இந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து நமக்கு மனசுல வரும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் என்ன ஃப்ளோ ஆஃப் ஏர் போகுது இது எல்லாமே பார்த்தோம் அண்ட் ஓவராலா நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பிரீதிங் அதாவது ஜஸ்ட் பல்மோனரி வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரீதிங் மெக்கானிசம் நமக்கு எப்படி நடக்குது ஓகே வாட் இஸ் த ப்ராசஸ் அது எல்லாமே வந்து we saw இல்லையா ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we are going to go further and see எப்படி இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குது வென்டிலேஷன் அப்படின்னா வெறும் மூச்சு காத்து உள்ள போகுது தென் வர மூச்சு காத்த நம்ம டிஃப்யூஷன் மூலியமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் பிளட்டோட அப்புறம் பிளட் போய் டிஷ்யூவோட திருப்பவும் வந்து ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கணும் ஸோ இது எல்லாமே எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து we are going to see in today's class ஓகே ஸோ ஞாபகம் இருக்கா பசங்களா என்ன நம்ம படிச்சோம்னு ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் ஸோ ப்ளீஸ் கீப் ரிவைசிங் ஸோ தட் உங்களுக்கு வந்து எவ்ரி கிளாஸ் நம்ம முன்னாடி போகும்பொழுது யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் த கண்டினியூட்டி ஓகே ஸோ மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி பசங்களா நம்ம கம்யூனிட்டியில எல்லா நோட்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதனால மறக்காம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா பிகாஸ் என்டையர் வருஷம் நான் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி நீங்க எக்ஸாம்ல மார்க்ஸ் காட்டுற வரைக்கும் கூட இருக்க போறோம் ஓகேவா இஸ் தட் ஓகே சித்ரா சந்திரன் ஆல் குட் ஆல் ரைட் So let's start off with today's class. So previous class la நம்ம இந்த ஒரு mechanism of breathing படிச்சிருந்தோம் இல்லையா எப்படி வந்து நம்மளோட diaphragm contract ஆகி நம்மளோட external intercostal muscles வந்து contract ஆகும் பொழுது நம்மளோட thoracic chamber வந்து is going to expand and அந்த ஒரு increase of volumeல pressure drop ஆகி நமக்கு காத்து உள்ள வரும் and அதே மாதிரி when the muscles will relax நம்மளோட thoracic chamber குட்டி ஆயிடும் அப்ப அந்த pressure ஜாஸ்தியாகி உள்ளேருந்து வெளியே காத்து போகும் அப்படிங்கிறது தான் பல்மோனரி வென்டிலேஷன் அதுதான் அதோடைய வந்து பிரீதிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம படிச்சோம் இல்லையா ஸோ இந்த ஒரு பிரீதிங்ல there are certain volumes and capacities we have to remember and in the volumes and capacities base பண்ணி தான் clinical diagnosis பண்ணுவாங்க as to ஏதாவது ஒரு பாகம் வந்து சரியா வேலை செய்யலையா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் இந்த மாதிரி volumes and capacities வச்சு தான் அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நார்மலாக வந்து யூர் வாட்சிங் நார்மலாக ஒரு எஃபர்ட்டுமே நமக்கு வந்து மூச்சு விடுறோமா இல்லையா அப்படிங்கிறது மேலே நம்மளோட அட்டென்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துலேயே வந்து நார்மலான ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லாட்டி தூங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஷியஸாக மூச்சு விட மாட்டோம் பட் கான்சிஸ்டண்ட்டாக ஒரு expiration and inspiration போயிட்டு இருக்கா ஸோ அந்த வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் நோன் ஆஸ் த டைடல் வால்யூம் ஓகே சராசரியா ஒரு ஹெல்தி மேன் வந்து 500 ml காத்து வந்து நார்மலா சராசரியா உள்ள இழுத்து வெளியே விடுவான் ஓகே ஸோ இந்த டைடல் வால்யூமை தாண்டி ஓகே ஓகே பசங்களா பிரீத் இன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்ம வந்து தம் கட்டி மூச்சு இழுக்கும் பொழுது நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஏர் இந்த நார்மல் மூச்சு காற்றை தாண்டி எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்மளால எடுக்க முடியுங்கிறது தான் இந்த இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இது ஒரு 2500 3000 ml இருக்கும் பசங்களா அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா air that we can take inside அதே மாதிரி breathe out அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒரு நார்மல் பிரீதிங்க்கு அப்புறமோ அந்த நார்மலா மூச்சு காத்து விட்டதுக்கு அப்புறமோ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ராவா ஒரு ஏரை வந்து நம்ம பிரீத் அவுட் பண்றோம்ல அந்த ஒரு வால்யூம் தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஓகே நம்ம அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே எக்ஸ்பயர் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம லங்ஸில் எப்பயுமே கொஞ்சம் ஒரு காற்று வந்து பாக்கி இருக்கும் பிகாஸ் சப்போஸ் பலூன்லேருந்து ஃபுல்லாக நீங்கள் காற்றை எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பச்சை பச்சைன்னு அது ஒரு ஸ்ட்ரக்சர் போய் அது வந்து ஃபோல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதே கேஸ் நம்மளுடைய ஏர் சாக்ஸ்க்கு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து எப்பயுமே உள்ளே இருக்கும் அண்ட் அந்த ஏர் தான் நம்மளோட ரெசிடுவல் வால்யூம்
ஓகே, ஸோ இதுதான் 4 வால்யூம்ஸ் தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ டிவிங்கிறது என்னது, டைடல் வால்யூம்ங்கிறது நார்மலாக ஒரு 500 ml ஆஃப் காற்று நம்ம நார்மலாக மூச்சு இழுத்து விடுற போது. ஓகே, நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு மேலே மூச்சு எடுத்தோம் அப்படின்னா வாட் இஸ் தட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட், தட் இஸ் ஐஆர்வி, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அது வந்து ஒரு 2500லேருந்து 3000 ml இருக்கும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணும்போது இந்த டிவியை தாண்டி நம்மளால ஒரு 1000லேருந்து 1100 ml வந்து வெளியே விட முடியும். அண்ட் தட் இஸ் நோன் ஆஸ் த எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அண்ட் தென் இதெல்லாம் முடிஞ்சதும் போக நம்ம லங்ஸில் ஆல்வேஸ் கொஞ்சம் ஏர் வந்து பாக்கி இருக்கும், விச் வி கால் ஆஸ் த ரெசிடுவல் வால்யூம். இது வந்து ஒரு 1100லேருந்து 1200 ml இருக்கும். சரியா பசங்களா? நான் இந்த வால்யூம்ஸை பேஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரா த சேம் ஒரு சார்ட் ஹியர். ஸோ இதுதான் டிவி, இதுக்கு மேலே ஐஆர்வி, இதுக்கு கீழே இஆர்வி அண்ட் கீழே ஆர்வி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு மை என்டையர் வால்யூம்ஸ் லுக் லைக். நவ் மொத்தமாக என்னால் உள்ள மூச்சு காற்று எவ்வளோ எடுக்க முடியும், நார்மலாக நான் எடுக்கிற டைடல் வால்யூம் ப்ளஸ் என்னோட இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். கரெக்டா? ஸோ இதுதான் மொத்தம் இன்ஸ்பிரேஷன் என்னால் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் நத்திங் பட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ டிவி ப்ளஸ் ஐஆர்வி வில் கிவ் மீ த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அதே மாதிரி மொத்தமாக நான் எவ்வளோ மூச்சு காற்று வெளியே விட முடியும் அப்படின்னா, நான் நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணுறது ப்ளஸ் த ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனுக்கு நான் வச்சிருக்கிற காற்று. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் வில் கம் அப் டு மை டிவி ப்ளஸ் இஆர்வி விச் இஸ் த எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஃபங்க்ஷனலாக நார்மலாக இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகே, எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் அப்படி தான் நம்ம வந்து 24 ஹவர்ஸில் வந்து 23.5 hours அப்படி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேரான டைம்ஸில் தான் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக அட்டென்ஷன் கொடுத்து மூச்சு எடுப்போம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம பாட்டுக்கு மூச்சு எடுத்து விட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கான்ஷியஸான எஃபர்ட்டும் இல்லாமல், அப்போது நம்ம லங்ஸில் பாக்கி எவ்வளோ ஏர் இருக்குது, ஹவு மச் ஆஃப் ஏர் இஸ் ரிமைனிங் அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. ஸோ நார்மல் நான் எக்ஸ்பயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் நார்மலாக இந்த டைடல் வால்யூம் தான் நான் எக்ஸ்பயர் பண்ணுறேன். அப்போ இந்த டைடல் வால்யூமை நான் எக்ஸ்பயர் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்பயர் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸ்பயர் பண்ணும்போது என் லங்ஸில் எவ்வளோ காற்று பாக்கி இருக்கும், பாக்கி இருக்கக்கூடிய இஆர்வி அண்ட் ஆர்வி. ஸோ இந்த இஆர்வி ப்ளஸ் ஆர்வியை தான் ஐ கால் ஆஸ் மை ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? நவ் மொத்தமாக நான் வந்து நான் வந்து தம் கட்டி மூச்சு இழுத்ததுக்கு அப்புறமா வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏர் ஐ கேன் கிவ் அவுட், அதுதான் இஸ் ஐஆர்வி ப்ளஸ் டிவி ப்ளஸ் இஆர்வி. ஃபோர்ஸ்ஃபுல்லாக மொத்தம் என்னால் இவ்வளோ ஏரை வெளியே தள்ள முடியும். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பயர் பண்ணதுக்கு அப்புறமா மொத்தமாக என்னால் இஆர்வி டிவி அண்ட் ஐஆர்வி எல்லாம் சேர்த்து என்னால் இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஸோ இந்த டோட்டல் வால்யூம் தான் வந்து ஐ வில் கால் ஆஸ் த வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் இஆர்வி வரைக்கும் தான், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரைக்கும் தான் வெளியே தள்ள முடியும். ஸோ தட் இஸ் மை வைட்டல் கெப்பாசிட்டி. ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து இந்த ஒரு மேக்ஸிமம் ஏர் ப்ளஸ் எப்பயுமே இருக்கக்கூடிய ரெசிடுவல் வால்யூம். ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக 4 வால்யூமையும் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் இட் வில் கிவ் ரைஸ் டு மை டோட்டல் லங் கெப்பாசிட்டி. பட் இதில் இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ஆர்வி ஆர் இந்த 4 வால்யூம்ஸ் டுகெதர் எல்லாமே சேரும்பொழுது இட் கிவ்ஸ் ரைஸ் டு மை ரெஸ்பிரேட்டரி டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் பசங்களா. அண்ட் இதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டாட் யூ த வால்யூம்ஸ். ஸோ இந்த வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்தது, அந்த நம்பர் எங்கேயாச்சும் டிஃபர் ஆச்சு, ரொம்ப ஒரு டிஸ்டிங்டான டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கிளினிக்கலி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணி அதுக்கான டயக்னோசிஸை ஆரம்பிக்கலாம். ஓகே, கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஷைலேஷ், மோனிஷா, சித்ரா, சந்திரன், ஆல் குட் எவ்ரிபடி? Is it clear? All right. Okay. So now going into the exchange of blood.
ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரீதிங் மெக்கானிசம் படிச்சாச்சு, அதுக்கு அசோசியேட்டடான வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் படிச்சாச்சு. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பல்மோனரி வென்டிலேஷன் மூலியமா லங்ஸ்குள்ள ஏர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற நம்ம ஏர் சாக்ஸும் பிளட்டும் will exchange the gas. Okay, so இங்க ஏருக்கும் பிளட்டுக்கும் நடுவுல there is an exchange. Okay, so higher partial pressure ல இருந்து lower partial pressure க்கு. ஸோ யாரு வந்து அங்க லங்ஸுக்கு ஆக்சிஜனேஷனுக்கு வரா? நம்ம பாடியில ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் வில் கம். ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அண்ட் நான் மூச்சு காற்றை வெளியில இருந்து சுவாசிக்கும் பொழுது எனக்கு வெளியில இருந்து வர காத்துல ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த ஒரு வெளி காத்தை பார்த்த உடனே என்கிட்ட தான் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, இந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இட் வில் டிஃப்யூஸ் ஃப்ரம் த பிளட் டு த ஆல்வியோலார் ஏர். ஓகே, அதே ஏர் நமக்கு உள்ள வரும்பொழுது இங்க என்ன இருக்கு? ஆக்சிஜன் வெளிக்காத்துல தான் நிறைய இருக்கு, நம்ம ரத்தத்துல கம்மியா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஆக்சிஜன் வில் டிஃப்யூஸ் ஃப்ரம் த ஆல்வியோலை into the blood. Okay, simple process. So இதுல என்ன ஆகுது? deoxygenated bloodங்கிறது வந்து அப்படியே ஆக்சிஜனை உள்வாங்கி ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடுது. ஓகேவா? அண்ட் தென் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நம்ம டிஷ்யூ கிட்ட போகும்பொழுது ப்ரீவியஸ் ரவுண்டில் நான் கொடுத்துட்டு போன ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி அது கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ சேர்த்து வச்ச இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஷ்யூவில் ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வரேன், ஸோ என்கிட்ட கம்மியாக இருக்கும். அப்போது டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வழியா கார்பன் டை ஆக்சைடு உள்ள புகுந்துரும். அண்ட் என்னோட ரத்தத்துல ஆக்சிஜன் நிறையா இருக்கு, டிஷ்யூல கம்மியா இருக்குங்கிறதுனால ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் ப்ரெஷர் பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகும். ஓகே, ஸோ அதே ரீஜன் ஆஃப் ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர் தான் வந்து இந்த ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். அண்ட் இது வந்து பிளட் அண்ட் ஆல்வியோலைல ஒரு மாதிரி நடக்கும் அண்ட் பிளட் அண்ட் டிஷ்யூல இன்னொரு மாதிரியா நடக்கும். இஸ் இட் கிளியர் எவ்ரி ஒன்? Yes, Monisha, Shailesh, all good? Chitra, clear இருக்கா இந்த கான்செப்ட்? யா, ஸோ அதனால ஆல்வியோலார் ஏர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் நிறையா இருக்கிறதுனால டீஆக்சிஜனேட்டட் பிளட் பிகம்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். அண்ட் இங்கே டிஷ்யூ கிட்ட வரும்பொழுது ஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருந்து தான் நான் ஆக்சிஜனை உள்ள கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கி திருப்பி இட் வில் பிகம் அ டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை திருப்பி நான் வந்து லங்ஸுக்கு கூட்டிட்டு வந்து ஆக்சிஜனேட் பண்ணி இப்படியே தான் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால நம்ம வேல்யூஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்னு பார்த்தோம்னா அட்மாஸ்பரிக் ஏர்ல வந்து 159 யூனிட்ஸ். ஓகே, mm ஆஃப் ஹெச்ஜியில் தான் நம்ம ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 159 வந்து ஆக்சிஜன் இஸ் ப்ரெசென்ட். ஆல்வியோலைல 104 இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ வெளியிலேருந்து மூச்சு காற்றை நம்ம உள்ள எடுத்துக்கும் போது 104 இஸ் ப்ரெசென்ட். டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இங்கேருந்து இங்கே டகால்னு என்னோட ஆக்சிஜன் தாவிடும். அதுக்கப்புறமா இது இங்கேருந்து இங்கே தாவினா உடனே 40ங்கிறது வந்து 95க்கு ஏறிடும். நான் திருப்பி டிஷ்யூக்கு போகும்போது டிஷ்யூவில் 40 தான் இருக்கு, அது ஆல்ரெடி யூஸ் பண்ணி அதோட இதெல்லாம் முடிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெயிட் பண்ணுதுங்கிறதுனால அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இவங்கிட்டேருந்து திருப்பி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ 40லிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே வந்து வாட் வில் ஹேப்பன்? இட் வில் அகெயின் ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ நான் ஆல்ரெடி அது செஞ்சு வச்சிருக்கிற இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 mm of Hgக்கான கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்ரெடி present in the tissue. அண்ட் இது வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பார்க்கும்போது ஆக்சிஜனேட்டட் பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு கம்மி. அப்போ டிஷ்யூல இருந்து ஈஸியா கார்பன் டை ஆக்சைடுக்கு இதுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அண்ட் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நவ் பிகம்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். 40லேருந்து 45 வந்தோடனே டீஆக்சிஜனேட்டட் ஆயிடுச்சு. நான் இது ஆல்வியோலைக்கு போகும்போது ஆல்வியோலைல கம்மியா இருக்கு, இதுல ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஈஸியா transfer will happen. திருப்பி ஆல்வியோலைல இருந்து அட்மாஸ்பரிக் ஏர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா நம்ம லங்ஸை விட்டு வெளியே போயிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேஸ் வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக நடக்குது. ஓகே, ஸோ எந்த இடத்துல எந்த கேஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அது ஜாஸ்தியான பகுதியிலிருந்து
கம்மியான பகுதிக்கு it will transfer. ஓகே, ஸோ இந்த ஒரு நேச்சுரலான மெக்கானிசம்ல தான் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மூச்சு எடுத்து விடும் பொழுதும் இந்த ஒரு ஃபுல் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஐ நோ சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங் டு நோல இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு மூச்சு விடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு பெரிய டாஸ்காவே நம்ம நினைக்கிறது இல்லை. பட் நம்ம பாடியில் அவ்வளோ பெரிய டாஸ்க் நடந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி. ஓகேவா? இஸ் இட் கிளியர் பசங்களா? All right, okay. So இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் என்ன ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். எங்க வந்து இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு தான் போகும். எங்க பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக்கு தான் போகும். ஓகே, ஸோ அந்த ஒரு கிரேடியன்ட், அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கிறதுனால தான் ஃபண்டமெண்டலாகவே இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுங்கிற ப்ராசஸ் நடக்குது இல்லையா? ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஏர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. பட் நம்ம அந்த ஏரை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, 20% கிட்ட ஆக்சிஜன் இருக்கு, ரொம்ப கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ ஈஸியாக நம்மளால ஆக்சிஜனை உள்ளே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது வந்து நமக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க் கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸி பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் கான்சென்ட்ரேஷன் gradient. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா thickness of the membrane. ஓகே, ஸோ என்னோட காத்து வந்து is coming into this air sac called the alveoli. கரெக்டா? இப்போ இந்த alveoli வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is not a balloon, it is not a bag, ஒரே ஒரு சிங்கிள் லேயர் இருக்கிறதுக்கு. கரெக்ட்? ஸோ இந்த alveoli-யோட உள்ளார பகுதியில் வந்து you will have squamous epithelium that is lining these cells. Okay, so cell line பண்ணக்கூடிய squamous epithelial cells இருக்கும். கரெக்டா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட் மேலே தான் இந்த செல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட்? அண்ட் இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா it has to come into the capillaries. அப்போ இந்த கேபிலரியோடைய ஒரு 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 எண்டோதீலியல் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். கரெக்ட்? அண்ட் அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்ட்? ஸோ இந்த ஒரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் பிளஸ் இந்த பக்கத்தில் இருக்கிற ஆல்வியோலார் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அண்ட் இந்த பக்கத்தில் இருக்கிற எண்டோதீலியம், இது எல்லாம் சேர்ந்து தாண்டி தான் என்னுடைய ஆல்வியோலையிலிருந்து என்னுடைய பிளட்டுக்கு த ஏர் கேன் டிஃப்யூஸ். ஓகே, ஸோ இது எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ கஷ்டம் என்னோட டிஃப்யூஷன். பட் நம்ம தயாரிப்பே வந்து நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதை எக்ஸ்ட்ரீம்லி தின்னாக மைக்ரோமீட்டர் உடைய அளவில் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே அந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். ஓகே, அது தவிர சால்யூபிலிட்டிங்கிறதும் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு வந்து 20லேருந்து 25% ஃபாஸ்டராக சால்யூபிளைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கும் ஆக்சிஜனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 95க்கு போகுது ஆக்சிஜனேட்டட் பிளட்ல. ஆனால் இதே கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து 40லேருந்து 45க்கு வந்தாலே நம்ம டீஆக்சிஜனேட்டட்னு சொல்கிறோம். ஏன் அந்த 5 யூனிட்டுக்குள்ள நிறைய கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 2 வீலரில் தான் டிராவல் பண்ணுறோம்னா 2 பேராக தான் போக முடியும். ஓகே, இல்லை கொஞ்சம் இல்லீகலாக போகலான்னா 3 பேராக போகலாம். ஓகே, பட் ஆனால் வந்து நம்ம லாரியில் போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒரே இதுவாக நம்ம டிராவல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ நம்ம 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 50 2 வீலர் இருந்தால் தான் 100 பேரை கூப்பிட்டு போக முடியும். ஆனால் அதே இது 2 லாரி இருந்தாலே போகிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும். கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப சீக்கிரமாக கும்பலாக ட்ராவல் பண்ணிடும், வேறஸ் ஆக்சிஜன் வந்து அந்த வகையில் கொஞ்சம் கம்மி. ஓகே, ஸோ அதனால வந்து CO2 வந்து ரொம்ப சீக்கிரமாக டிஃப்யூஸ் ஆயிரும். பட் ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடை விட டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? எஸ் எவ்ரி ஒன். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஓகே, ஸோ நம்ம லங்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லங் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஃபுல் பெரிய பேக் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பேக்கில் எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் நமக்கு? ப்ராபப்ளி ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ஒரு பேக்குள்ளே நம்ம வந்து குட்டியாக நம்ம வந்து ஏர் சாக்ஸாக நம்ம வச்சிருக்க இந்த எல்லா சர்ஃபேஸ் ஏரியாவையும் நீங்கள் ஆட் அப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால்
எக்கச்சக்கமான ஸ்பேஸ் வந்து இஸ் obtained for the diffusion. ஓகே, ஸோ அதனால இந்த ஆல்வியோலைங்கிறது இஸ் இன்க்ரீசிங் த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் அதனால நம்ம gaseous எக்ஸ்சேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகுது. Is it clear everyone? Yes. So exchange of gas உடைய mechanism பார்த்தோம் and அதோடைய factors பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடும் சரி ஆக்சிஜனும் சரி நமக்கு பிளட் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. கரெக்டா? பிளட் இஸ் த மீடியம் ஆஃப் அவர் டிரான்ஸ்போர்ட். பட் டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து 97% மெஜாரிட்டி ஆஃப் தி ஆக்சிஜன் எங்க போகுது? பிளட் செல்ல உட்காந்து தான் போகுது. ஆர்பிசியில் நமக்கு ஹீமோகுளோபின் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹீமோகுளோபின் தான் வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாரையும் ஏற்றிட்டு போய் டிஷ்யூவில் போய் ட்ராப் பண்ணுது. ஓகே, ஸோ 97% வில் ட்ராவல் த்ரூ த ஆர்பிசி. 3% தான் வந்து பிளாஸ்மா வழியாக it will travel. Okay, blood plasma வழியாக. சரி, ஓகே, ஃபுட்பாலில் வரேன் அப்படின்ற மாதிரி it will come in the plasma, whereas 97% will travel only in the RBC. கார்பன் டை ஆக்சைடு அதே வந்து பார்த்தோம்னா ஒரு 20-25% தான் வந்து ஆர்பிசி தூக்கிட்டு போகுது. ஓகே, மிச்சப்படி ஒரு 7% வந்து பிளாஸ்மால போகுது. பட் மெஜாரிட்டி 70% வந்து பைகார்பனேட் அயன்ஸா தான் டிராவல் பண்ணுது. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ கிட்டத்தட்ட 70% வந்து டிராவல்ஸ் ஆஸ் bicarbonate and இங்க ஆக்சிஜனை பொறுத்த அளவில் மேக்ஸிமம் இஸ் டிராவலிங் த்ரூ த ஆர்பிசி. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஹீமோகுளோபின் நான் சொன்ன மாதிரி அதுதான் வந்து இஸ் த காம்ப்ளெக்ஸ் இன் தி ஆர்பிசி தட் வில் டேக் த ஆக்சிஜன் அண்ட் கோ. ஸோ ஆக்சிஜனும் ஹீமோகுளோபினும் சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. டெம்பரரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் தான், ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்து வில் டிரான்ஸ்போர்ட் த ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் மாலிக்யூலை தூக்கிட்டு போக முடியும். 4 வீலர். ஓகே, ஸோ 4 வீலர்னா காரில் 4 பேரை ஏற்றிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இட் வில் டேக் அட் கோ. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த பைண்டிங்கை ஃபேவரபிளாக ஆக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆக்சிஜன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஜாலியாக வந்து வண்டியில் ஏறிக்கும். ஸோ அதனால பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். நான் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடும் வரைய நட முடிக்கும்ல. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கணும், ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கணும், ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் ஆக்சி ஹீமோகுளோபின் ஈஸியாக ஃபார்ம் ஆகும் இல்லையா? தென் ஹைட்ரோஜன் அயன் கான்சென்ட்ரேஷன். ஹைட்ரோஜன் அயனோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இட் மீன்ஸ் இட் இஸ் மோர் அசிடிக். ஸோ பைகார்பனேட் அயனுங்கிறது என்னது? அதாவது H2CO3 கார்போனிக் ஆசிட் வந்து இட் பிகம்ஸ் H++ HCO3-. ஓகேவா? திஸ் இஸ் ஹவு இட் வில் டிசோசியேட். எப்படி இந்த கார்போனிக் ஆசிட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா CO2 + H2O. ஸோ CO2 ஜாஸ்தியாக இருந்துச்சுனாவே கார்போனிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி எனக்கு பைகார்பனேட் அயன்ஸும் ஹைட்ரஜன் அயன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜன் வந்து ஃபார்மேஷன், ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஸோ ஹைட்ரஜன் அயன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இட் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கு. அப்படி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்ததுன்னா ஆக்சி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகாது. ஓகே, அண்ட் தென் டெம்பரேச்சர். எப்பயுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு கொஞ்சம் நல்ல ஒரு 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 நல்ல கிளைமேட்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ட்ராவலிங்க்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? கொழுந்து விட்டு எரியற சூரியனுக்கு முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணுங்க ஜாலியாக அப்படின்னு சொன்னால் என்னத்தை ட்ராவல் பண்ணுறது? ஸோ அதனால டெம்பரேச்சர் ஆல்வேஸ் லோ டெம்பரேச்சர் இஸ் மோர் ஃபேவரபிள் ஃபார் த ஆக்சிஜன் டு பைண்ட் வித் ஹீமோகுளோபின். ஓகே, ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது எவ்வளவு ஹீமோகுளோபினுக்கு எவ்வளோ பார்ஷியல் ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகுது, எப்படி டிசோசியேட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படிங்கிறது வந்து ஒன்று நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஐ வில் ஷோ யூ த இமேஜ் வந்து இஸ் ரைட் ஹியர். ஓகே, ஸோ என்னோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆக ஓகே
இங்கே வந்து என்னோட percentage of hemoglobin that's binding is increasing. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னோட ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகிறதும் அதே மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இது வந்து இஸ் த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். அண்ட் இந்த கர்வ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சொன்னேன். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சர், இது எல்லாமே இந்த கர்வை கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கும்போது லைக் ஐ செட் நிறைய CO2, ஓகே, கம்மியான ஆக்சிஜன், கம்மியான ஹைட்ரஜன், லோவான டெம்பரேச்சர் இருந்ததுன்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும். அதே இது கம்மியான ஆக்சிஜன், நிறைய CO2, நிறைய ஹைட்ரோஜன், நிறைய பயங்கர டெம்பரேச்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீ போய்க்கப்பா நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் வில் கெட் டிசோசியேட்டட். ஓகே, ஸோ எங்க அசோசியேஷன் நடக்குது? ஆல்வியோலை கிட்ட. எங்க டிசோசியேஷன் நடக்குது? டிஷ்யூ வந்ததுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம்ல தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் of oxygen is taking place. Okay, so ஒவ்வொரு 100 ml of oxygenated bloodக்கு 5 ml of carbon oxygen வந்து is transported. Is it clear? So ஒரு நார்மலான physiological conditionல 100 ml bloodக்கு எத்தனை ml? 5 ml oxygen travel ஆகுது. ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு கார்பன் டை ஆக்சைடு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு CO2 + H2O அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணி அது வந்து அயன்ஸாக பிரிஞ்சிடுது. ஸோ இந்த பைகார்பனேட் அயன் தான் வந்து 70% இஸ் traveling. மிச்சம் ஒரு 20 to 25% வந்து கார்பமீனோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற முறையில் it is transporting in the RBC. ஓகே, ஸோ இந்த RBCயில் இருக்கிற இந்த என்சைம் தான் வந்து அதை பைகார்பனேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை it is facilitating it to carry in the plasma as bicarbonate ions. ஓகே, ஸோ இந்த ஒரு என்சைம்னால தான் திருப்பி அப்புறம் பைகார்பனேட் அயன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி பாடிக்கு வெளியே போயிடும். திருப்பி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வில் பிகம் கார்பனேட்ஸ் அண்ட் இட் வில் ட்ராவல், திருப்பி இட் வில் கன்வெர்ட் அண்ட் இதே மாதிரி வந்து ப்ராசஸ் வில் ரிப்பீட். ஓகே, ஸோ எப்போ வந்து ஹையான ஆக்சிஜன் கம்மியான கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? என்னோட இந்த ஒரு கார்பமீனோ ஹீமோக்ளோபின்ங்கிறது டிசோசியேட் ஆகிடும். ஓகே, ஸோ அது வந்து இட் வில் ப்ரொமோட் த ஃபார்மேஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு ஸோ தட் கார்பன் டை ஆக்சைடு வில் கோ அவுட். அது இது டிஷ்யூக்கு வரும்பொழுது நிறைய கார்பன் டை ஆக்சைடு கம்மியான ஆக்சிஜன் இருக்கும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் என்னோட கார்பன் டை ஆக்சைடு வந்து வில் bind to the hemoglobin, it will form the association or the formation of carbamino hemoglobin and இந்த ஒரு ஹீமோக்ளோபினுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த என்சைமை யூஸ் பண்ணி பைகார்பனேட் அயனா மாறி it will start traveling. Okay, that is how the carbon dioxide is transported. So ஒவ்வொரு 100 ml of deoxygenated bloodக்கு 4 ml of carbon dioxide travel பண்ணுது. Oxygenated blood பொறுத்த அளவில் 100 ml of oxygenated bloodக்கு 5 ml oxygen தூக்கிட்டு போனோம். இங்க 100 ml of oxygenated bloodக்கு deoxygenated bloodக்கு 4 ml carbon dioxide தூக்கிட்டு போறோம். சரியா பசங்களா? Is it all clear? Yes, everybody. Chandran, Monisha, Chitra, Shailesh. All good? Yeah? Okay, fantastic. Now coming to the regulation. Now என்னதான் இந்த ரெஸ்பிரேஷன் எல்லாம் சொன்னாலும் நம்ம தான் கவனிக்கல, பட் அதுக்காக நம்ம பாடியில யாருமே கவனிக்கல அப்படின்னு சொல்லி ஆயிடாது. There is a respiration rhythm center. நம்மளோட medulla region of the brainல வந்து we have a respiration center. அதுதான் நம்மளோட inspiration and expiration கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்ம யோசிக்கலனாலுமே இந்த ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா it is because of இந்த ஒரு rhythm center. அதுக்கப்புறமா we have a pneumotaxic center that is present in the pons region of the brain. ஸோ இந்த pons region of the brainல வந்து what it will do is இந்த respiratory rhythm center அது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா நம்மளால இந்த ஒரு டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை ரிடியூஸ் பண்ணியோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணியோ நம்மளால
கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு திடீர்னு தலதடிக்க ஓடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாட்டுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவோம். பட் அதுக்கப்புறமா இவென்ச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மூச்செடுத்து இட் கம்ஸ் பேக் டு த நார்மல் ப்ரீதிங் ரேட் இல்லையா. ஸோ இதை யார் ரெஸ்பிரேட்டரி ரேட்டை சேஞ்ச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறா? இந்த நியூமோடாக்சிக் சென்டர். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இந்த மெடியூலா அலாங் வித் த நியூமோடாக்சிக் சென்டர் இந்த பான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நம்மளோட இந்த ஒரு என்டையர் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை ரெகுலேட் பண்றாங்க. சரியா பசங்களா? ஐ ஹோப் நோ கொஸ்டின் சோ ஃபார். இஸ் இட் ஆல் ஓகே? யா, நான் இதை தவிர இந்த ரெண்டு சென்டர்ஸை தவிர ஒரு சில கீமோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? இப்படி போற வர பிளட் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ வேடிக்கை பார்க்கும்பொழுது அது வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லாட்டி ஹைட்ரோஜன் அயன்ஸ் வந்து அளவுக்கு மீறி இருக்கு, ஓகே விஷம் தலைக்கு ஏறுது, நம்ம டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல முங்கிட்டு இருக்கோம், நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கே, வெளியே தள்ளாம இவன் என்ன பண்றான் அப்படின்றத சென்ஸ் பண்ண உடனே அது ரிதம் சென்டருக்கு சிக்னல் கொடுக்கும். டே ரிதம் சென்டர் என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடு சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்ததும் அங்க போய் நம்ம எப்படி ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான முறையில் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிடுவோம். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ் லைக் பிரெயின்ல மட்டும் கிடையாது, பட் ஏஆர்டிக் ஆர்ச், கெரோட்டிட் ஆர்டரி இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லை ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷனை மானிட்டர் பண்றதுக்கு நமக்கு ஒரு சில ரிசெப்டர்ஸ் இருக்காங்க. சரியா பசங்களா? Is it clear? So this is the regulation of respiration. All right. Now coming to the last part of the chapter, it is the disorders related to the respiratory system. Okay. So disorders abdin paakumbodhu first disorder we'll talk about is the bronchial asthma. So asthma ங்கிறது வந்து நம்ம எல்லாரும் காமனா கேட்டிருக்க கூடிய ஒரு விஷயம் தான். வீசிங் இருக்கு, ஆஸ்துமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வீசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இந்த wind pipe இருக்கு இல்லையா, the trachea followed by the bronchi and bronchioles வந்து will get inflamed. Okay, so அப்போ மூச்சு விடும்போது சத்தம் வரும். That's what we call as wheezing. Okay, விசில் ஊதுற மாதிரி சத்தம் வரும், அதனால தான் நம்ம wheezing அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு wheezing எதனால வருது அப்படின்னா it is because of இந்த bronchi and bronchiole inflame ஆகிறதுனால. and இந்த inflammation எதனால நடக்கும்? மோஸ்ட்லி அலர்ஜினால நடக்கும். ஓகே, அண்ட் இந்த ஒரு கண்டிஷன் தான் we call as bronchial asthma. So this is the first disorder. ரெண்டாவது டிசார்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த alveolar wall இருக்கு இல்லையா, நம்ம டிஃப்யூஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ற அந்த alveolar surface வந்து டேமேஜ் ஆயிடுது. எதனால? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் a very காமனான ஒரு காஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்னோட alveolar wall-ஏ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கான ஏரியா குறைஞ்சு போச்சு. கரெக்ட்? ஸோ அப்போ when the surface area is decreased, அப்போ அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் வந்து leads to emphysema. ஓகே, ஆஸ்துமா அண்ட் எம்ஃபைசமா இஸ் கிளியரா பசங்களா? ஸோ இது ரெண்டு தான் மேஜரான respiratory disorders that you have to remember. Okay, and one more டிசீஸ் வந்து ஆக்யூபேஷனல் லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கிரைண்டிங் இல்லை ஸ்டோன் பிரேக்கிங் இல்லை மைன்ஸில் இல்லை ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா the body cannot cope with the situation. ஏன்னா இவ்வளோ டஸ்ட்டு இவ்வளோ இது வரும்பொழுது அதனால நம்ம தொழிலுக்காக வேண்டி டெய்லி அந்த மாதிரி பொல்யூஷனில் டெய்லி அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்க அது வந்து will give rise to inflammation, it might lead to fibrosis, and இந்த மாதிரி கேஸ்ல சம்டைம்ஸ் வந்து lung damage கூட நடக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து that is known as an occupational lung disease. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும், அதுக்கான ப்ரிகாஷன்ஸை வந்து கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணும், ஸோ தட் இந்த மாதிரி டிசார்டர்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆல்ரைட், is that clear பசங்களா? கொஞ்சம் question solve பண்ணலாமா இன்னைக்கு? Shall we solve some questions? Yes everybody?
ஓகே ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ஸ்ல யார் அதிகமான ஸ்டார் வாங்குறான்னு நான் பார்க்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி Xylem Learning இஸ் சவுத் இந்தியாஸ் லீடிங் எட்டெக் பசங்களா. ஸோ இங்கே வந்து பிரில்லியண்டான மைண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அவங்களுடைய கனவுகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து இதுக்கு அவங்களுடைய எஃபர்ட்ஸையும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படின்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், விச் இஸ் இன் கோயம்புத்தூர். ஓகே ஸோ கோயம்புத்தூரில் தான் நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் தமிழ்நாட்டில் முதல்ல லான்ச் பண்ணியிருக்கோம். பட் இது தவிர கேரளாவில் எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே அண்ட் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து ஃபுல்லாக உங்களை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க. சரியா? ஸோ பட் நீங்கள் வந்து இல்லை மேம் நான் வந்து ஆஃப்லைனில் படிக்கிறத விட ஆன்லைனில் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்சஸ் கண்டிப்பாக இருக்கு பசங்களா. ஆன்லைன்ல வந்து நம்ம தல பேட்ச் இஸ் தேர். இது வந்து இட் இஸ் ஃபார் த 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டே இருக்கும்பொழுது நீட்டுக்கு 2 வருஷம் கழிஞ்சு அப்பியர் ஆகிறதுக்கு இப்போத்துலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் மேம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த தலை கோர்ஸ். ஸோ தலை கோர்ஸ் வந்து அஃபோர்டபுள், ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கொடுக்குற கணக்கு தான் வரும். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தளபதி கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இது கிளாஸ் 12th படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய கோர்ஸ். ஓகே ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஒரு நாள் செலவு பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் என்ரோல் இன் டு த கோர்ஸ். ஸோ நம்ம தளபதி கோர்ஸ் வந்து 11th and 12th படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு, whereas வெட்ரி பேட்ச் வந்து 12th முடிச்சு ரிப்பீட் பண்ணுற பசங்களுக்காக வேண்டி. ஸோ நீங்கள் வந்து வெட்ரி பேட்சும் ஜாயின் பண்ணிக்கணும்னா டைரெக்டாக ஸ்கேன் பண்ணி இந்த ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. இட் இஸ் வெரி அஃபோர்டபுள். 60 rupees per day உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நம்ம வெட்ரி பேட்ச்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே நான் இதெல்லாமே ஆன்லைன் கோர்சஸ். தளபதி வெட்ரி நம்ம ஆன்லைன் டீச்சர்ஸ் தான் எல்லாருமே எடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு ஆன்லைன் கோர்சஸ் இல்லாமல் ஆஃப்லைனில் we have our MAARA batch. ஓகே ஸோ MAARA batch வந்து இஸ் த ரிப்பீட்டர்ஸ்க்கான ஆஃப்லைன் கோர்ஸ். இது நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் நம்ம கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? எஸ், ஆல் ரைட். ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. பிகாஸ் கிளாஸஸ் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக இப்போ ஜாயின் பண்ணாலாவது நீங்கள் வந்து கோப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? பிரியா, மோனிஷா, மேகாஸ்ரீ, ஓகே அதான் பிரியா. சரி ஓகே சந்திரன் எல்லாருமே எஸ். ஓகே ஸோ டிஃபைன் டைடல் வால்யூம், ரெசிடுவல் வால்யூம், ஆஸ்துமா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 mark கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக யூ கேன் ஆன்சர்ல பசங்களா. எஸ் yeah, so it's not an MCQ question, it's a subjective question. So அதனால I'm just going to discuss the answer. But ஆனால் என்னெல்லாம் keyword அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டைடல் வால்யூம் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ரெஸ்பிரேஷன் அப்போ வந்து நம்ம எக்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுறது. ஸோ ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml ஆஃப் இந்த காற்று தான் வந்து சுவாசிக்கிறாங்க. ஸோ தட் பிகம்ஸ் யோர் டைடல் வால்யூம். இது நீங்கள் எழுதினாலே ஒரு half mark இந்த கீவேர்ட்ஸ்க்கு யூ வில் கெட் 1 mark ஃபார் திஸ். ஓகே ரெசிடுவல் வால்யூம்னா என்ன? ஃபோர்ஸபிள் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமா கூட நம்ம லங்ஸ்ல மீதம் இருக்கக்கூடிய காத்து. ஸோ தட் இஸ் அரவுண்ட் 1100 to 1200 ml. ஸோ அதை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் 1 mark in the pocket. ஓகே தென் வாட் இஸ் ஆஸ்துமா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அலர்ஜிக்கான ஒரு ரியாக்ஷன். ரெண்டாவது இதோட சிம்டம் என்ன? இதோட காஸ் என்ன ஆகுது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த bronchi ஆகுது. ஸோ அதனால என்ன நமக்கு டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், காஃபிங், வீசிங் அது எல்லாமே வருது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபுல் 3 marks you will get. Clear everybody? Now various modes of transportation of carbon dioxide என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So here again it is a very easy question. So நீங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடோட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே ஸோ இதே இது ஆக்சிஜனுக்கு கூட கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு சொல்லிடுறேன். ஆக்சிஜனுக்கு 97% through the RBC, 3% through the plasma. Now carbon dioxide in வரும்பொழுது 7% is through the plasma.
ஓகே அதுக்கப்புறம் வந்து கார்பமீனோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற முறையில் வந்து we have 20 to 25%. ஓகே அண்ட் 70% வந்து is traveling as bicarbonate ions. ஓகே ஸோ இந்த மூணுத்தையுமே எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் again full marks. Okay, is that clear? All right, then state the difference between occupational respiratory disorder and emphysema. இது ரெண்டுத்துக்கான difference என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஒண்ணுமே இல்லை, you can just explain the diseases and that is typically the difference. Okay, so occupational respiratory disease ன்னு பார்த்தீங்கன்னா long exposure of dust இல்லை அந்த மாதிரி மைன்ஸில் பிரேக்கிங் ஆஃப் ஸ்டோன்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஃபைப்ராசிஸ் இந்த லங் கேன் ஹேப்பன் டேமேஜிங் த லங் அண்ட் அதனால தான் நம்ம வந்து வி கால் இட் அஸ் அன் ஆக்யூபேஷனல் லங் டிசார்டர். ஓகே பட் இதே ஆர் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். இதே எம்ஃபைசமா வந்து பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கிங் ஆர் எனி அதர் ஹேபிட்ஸ் ஆஸ் சச் அந்த டிஃப்யூஸ் ஆகிற ஆல்வியோலார் வால் வந்து பார்த்தீங்கன்னா பிகின்ஸ் டு கெட் டேமேஜ்ட். ஓகே ஸோ அப்போ நம்மளோட surface area is decreased அப்படின்றப்போ அது அசோசியேட்டான இஷ்யூஸ் வரும் which is known as emphysema. Okay பசங்களா, is it clear? Yes, Prithivanand, Monisha, Chitra, Priya, everybody எல்லாமே clear-ஆ? Is it all clear? So that's it for today பசங்களா. இந்த நோட்ஸ் இமீடியட்டாக நமக்கு குரூப்பில் ஷேர் ஆகிடும். ஸோ மறக்காமல் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இப்போ பாருங்கள் இன்னைக்கு நம்ம ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் சாப்டரே முடிச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் வில் ஸ்டார்ட் வித் அ நியூ சாப்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து ப்ளீஸ் மேக் ஷியோர் தட் யூ ஆர் ரிவைசிங் வாட் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்ட். நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வில் கிளியர் இட் ஆஃப் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே all right, thank you Chitra, Monisha, everybody sama energy la class attend panninga, that's the spirit. Okay so let's wind up the class for today. I'll see you all very soon. இன்னொரு classல வந்து கண்டிப்பா மீட் பண்றேன் உங்க எல்லாரையும். பட் அது வரைக்கும் keep revising and take care of yourselves. Okay bye பசங்களா, see you all.